ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குதியா? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் திருச்செந்தூருக்கு தான் போயிருந்தேன். அந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு போனேன்னா நம்ம நினச்சா நடக்காது. அந்த முருகர் நினச்சானா நம்ம அங்கே போனேன்னு அப்படி நினச்சி நடந்தது தான் இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு போனது. அது என் அனுபவமே ரொம்ப அழகாக இருந்து அதை ஏன்னா மறக்கவே முடியாது. முருகர் நல்லா சுத்த விட்டார். ஆனால் இருந்தாலும் அவர் கடைசியில் கோயிலில் எப்படியும் கொண்டு சேர்த்தாரு. அதெல்லாம் பார்க்க ரொம்ப இதாக இருந்து நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள். அந்த கோவில் என்று ஆவியது வரைக்கும் அந்த கோவில் சுற்றுப்புறம் மொத்தமுமே உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பக்காவாக இருக்கும். வீடியோவுக்கு உள்ளே போய் பாருங்கள், எல்லாமே பாருங்கள். அந்த முருகர்னு சொன்னாலே ஒரு எனர்ஜி வரும். அப்படி தான் நம்ம திருச்செந்தூர் முருகர். அந்த கடலோர பக்கமும் எல்லா சைடும் அந்த சைடு மக்கள் காவல் இருக்கிறத பாருங்கள். ஏராளமான கூட்டம். இந்த கோவில் சுற்றளவு எல்லாம் பாருங்கள். பார்க்க எப்படி இருக்குன்னு இந்த கோவில் இந்த கடற்கரையில் அமைஞ்சிருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த இதில் அமைச்சிருக்காங்கன்னு, எந்த ஹைட்டு. அந்த கடற்கரையில் இந்த ஆலயத்தை பார்க்க எப்படி இருக்குன்னு வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். முருகருக்கு புகழ் எவ்வளோ பெருசாக ஆகிட்டு இருக்குன்னு இல்லைன்ட்டு நீங்களே பாருங்கள். அவ்வளவு சூப்பராக இருக்குது நம்ம திருச்செந்தூர் முருகன் ஆலயம். நீங்கள் இந்த ஆலயத்துக்கு மனசில் போனேன்னு நினச்சாலே போதும், முருகரை உங்களை அங்கே கொண்டு சேர்த்துருவார். அப்படி தான் இந்த முருகர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. அந்த கடற்கரையிலையும் சரி, அந்த போக வேண்டிய வழிகளை எல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பொறுப்பணிச்சாமல் முருகரே நினச்சிட்டு போயிட்டே இருந்தால் அந்த ஆலயத்துக்குள்ளே போய் தரிசனம் பார்க்கலாம் சூப்பராகிட்டு. அப்படி தான் நாங்களும் பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக போய் எல்லா இடமும் சுற்றி பார்த்து கண்டிப்பாக முருகரை ரசித்தோன்னா. அது மட்டும் இல்லை, உச்சைக்கு அன்னதானம் எல்லாம் உண்டு, சாப்பிட்டுட்டு வரலாம். வேறு லெவலில் இருக்க போகுது. நீங்கள் இந்த வீடியோவில் தீர்த்த குளம்னு ஒன்று உண்டு, அதுலேயும் போய் குளிச்சுட்டு தரிசனம் பார்க்கலாம் காலையில். நான் அப்படி தான் பார்த்தேன். கடற்கரையிலேருந்தும் குளிக்கலாம். கடற்கரையில் பார்த்தீங்க எவ்வளோ ஆட்கள் கூடியிருக்காங்கன்னு. எப்பா, எங்களால் அது மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கூட்டம். இந்த அலை மோதிட்டு தான் இருந்து முருகருக்கு ஒரு முருகரை கம்பிடக்குன்னு வெளிநாட்டிலேருந்து எத்தனை மக்கள் எல்லா மாநிலத்திலேருந்தும் வந்திருக்காங்க. படையெடுத்து அப்படி தான் வந்திருக்காங்க. அப்படி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கூட்டம் பாருங்கள். இந்த இடத்துலேருந்து தான் குளிப்பாங்க. எல்லா இடத்துலையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு பக்காவாக இருக்குது. நம்ம அந்த முருகரை வணங்கணுன்னா நமக்கு எப்போவுமே நல்லதாக நடக்கும். 100 தரிசனமும் உண்டு. அடுத்தது அல்லாத சாதா தரிசனமும் உண்டு. அதில் 100 தரிசனத்தில் 100 கொடுத்தாலும் இட்டு சுற்றி சுற்றி இட்டு பட்டுன்னு. அதுவை செல்லவே வேண்டாம். பயங்கர கூட்டம். அது போட்டு அடுத்தது கோயிலுக்குள்ளே ஃபோனு அலோடு இல்லை. நீங்கள் போகிறதா இருந்தால் ஃபோனை எல்லாம் வண்டியிலே வச்சுட்டு போங்க. இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அதுவும் கூட்டம்தான். பயங்கரமாக இருந்து கஷ்டப்பட்டாலும் எப்படியும் முருகரை கும்பிட்டோண்டு வந்தது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து. உங்களுக்கு அந்த சந்தோஷம் அமையணும். ஆனால் அந்த கோயிலுக்கு போகும்போது ஒரு கேர்ஃபுல்லாக போங்க. போய் அந்த முருகரை கும்பிட்டுண்டு பாருங்க. அது மட்டும் இல்லை, அங்கே பாருங்கள் கூட்டத்துலேருந்து நம்ம ஒரு காலையில் குளிக்கணுன்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த முருகருக்கு இதை நான் பூஜை நடத்தியது இந்த வீடியோவில் பாருங்கள். முருகரை பூஜை பண்ணியது உங்களுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த முருகர் பூஜை பண்ணியது மட்டும் இல்லை, இனி அந்த கோவிலுக்கு ஃப்ரெண்டு பேக்கு எல்லாமே வரும் உங்களுக்கு. இந்த வீடியோ முழுக்கனும் முருகருக்கு இதுதான், அது ஆலயத்தை தான் நான் மொத்தமுமே எடுத்திருக்கேன். இது ஃபோனு அலோடு இல்லை. வெளியிலேருந்து எடுத்ததும் அல்லாத நான் வீடியோ எடுத்ததும் தான் போட்டிருக்கேன். மிஸ் பண்ணாமல் வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஆலயத்துக்கு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். என்ன பாருங்கள், ஃப்ரெண்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு 3D லுக்கு கொடுக்குது. 3D லுக்கில் தான் இந்த ஃப்ரெண்டில் இருக்குது. நானே சுற்றி அதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ரெண்டையே கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியவே இல்லை, இது எங்கே ஃப்ரெண்டு இருக்குது பேக் இருக்குன்னே தெரியாது. இதுதான் அந்த திருச்செந்தூருக்கு ஃப்ரெண்டு. பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, ஷேர் கொடுங்க.
போய் நிறைய சாதனங்க வாங்குறோம். எல்லாம் பக்காவா இருக்கும். ஒரு நாள் திருச்செந்தூர் ட்ரிப்பு போனீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. முருகரையும் மறக்க மாட்டீங்க. அவர் நல்லா சுத்த விடுவாரு. அங்க உள்ள யானையும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த ஆலயம் ஆலயத்துக்கு போனாலும் உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும். வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க.